ஹாய் யுவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்க சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு திருச்சி சமயபுரம் கோவிலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மதங்களை கடந்த ஒரு மகானை பார்க்க போகிறோம். திருச்சியிலேருந்து ஒரு 24 கிலோமீட்டரில் இருக்கிற அக்கரைப்பட்டி அப்படின்ற ஊரில் தென் சீரடி சாய்பாபா கோவில் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்க தென் சீரடி சாய்பாபா கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீரடியில் பாபா கோயில் எப்படி இருக்கோ அதே அமைப்பு வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. 30 கோடி ரூபாய் செலவுலையும் 20 ஏக்கர் நிலத்துலையும் 65,000 சதுர அடியில் வந்து இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வியாழக்கிழமை சீரடியில் நடக்கிற அதே விசேஷம் வந்து இந்த தென் சீரடியிலையும் செஞ்சிட்ருக்காங்க. சீரடி சாய்பாபா வரலாறை வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சாய்பாபா வந்து இந்துவாக பிறந்து இஸ்லாமியர்களால் வளர்க்கப்பட்டவர் தான். பத்ரி நகரில் வந்து கரிசாதே லட்சுமின்ற தம்பதியருக்கு ஆண் குழந்தைய பிறந்தவர் தான். சாய்பாபா வந்து தன் பெற்றோரோட வளராமல் வேற ஒருத்தர்கிட்ட வளருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சாய்பாபாவோட அவங்க அம்மாவுக்கு கனவுல வந்து சிவபெருமானும் பார்வதியும் தோன்றி இந்த குழந்தைய வந்து நாளைக்கு காலையில் ஒரு பக்கீர் வந்து கேட்பாரு, அவர்கிட்ட வந்து இந்த குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இந்த குழந்தைய கேட்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த குழந்தை வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு. என்றைக்கும் இல்லாத ஒரு அழுகையாக இருந்திருக்கு. ஆனால் அந்த பகீர் வந்து தன் வீட்டுக்கு வாசல் வந்து நின்னவுமே இந்த குழந்தையோட அழுகை நின்றுருக்குது. உடனே அந்த பகீருக்கு வந்து இவங்க இந்த குழந்தைய கொடுத்துட்டாங்க. அவரும் கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் வந்து ஒரு இஸ்லாமியராகவே சாய்பாபா வந்து வளர்த்துருக்கிறாரு. ஆனால் சில காலம் கழித்து அந்த பகீருக்கு வந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டதுனால தான் இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய மனைவியும் சாயும் வந்து தன்னுடைய நண்பரான கோபால் ராவ் அவர்கிட்ட வந்து அடைக்கலமாக இருக்க சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் சில காலத்தில் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் வந்து அவருடைய மனைவியும் சாயும் வந்து கோபால் ராவோட வந்து அடைக்கலமாக இருந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. கோபால் ராவ் தேசு என்கிற வெங்குசாவிடம் வந்து பாபாஜி வராங்க. பாபா வந்து அந்த வெங்குசா வந்து நல்லா கவனிச்சுக்கிறாரு. அவர் தெரிந்த ஞான உபதேசம் எல்லாத்தையும் சாய்பாபாவுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சாய்பாபா வந்து அவர் பிடிச்சிருது. மற்ற சீடர்களுக்கு வந்து சாய்பாபா பார்த்தோன்னே ரொம்ப பொறாமையாயிடுது. நம்ம குருநாதர் நம்மளே வந்து எதுவும் கவனிக்காமல் புதுசாக வந்த சீடரை வந்து ரொம்ப பார்க்குறான்னு சொல்லிட்டு குருவிடம் இருந்து சாய்பாபா பிரிக்க என்றாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட குருநாதர் வந்து சாய்பாபாவை உன்னுடைய தேவை வந்து சீரடிக்கு தேவைப்படுது, அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நீ ஆசீர் வழங்கணும்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து 16 வயது இளைஞனாக சாய்பாபா வந்து சீரடிக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சாய்பாபா வந்து சீரடிக்கு போகிறாரு. அதே மாதிரி கோதாவரி நதிக்கரையோரம் இருக்கிற வந்து சேர்றாரு சாய்பாபா. 16 வயது இளைஞன் வந்து ஒரு வேப்ப மரத்துக்கடியில் உட்காந்து பயங்கர ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கத அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் அவர் அதே இடத்துல ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. இந்த மாதிரி சிறிய வயதில் இருக்கிற இந்த இளைஞனுக்கு எப்படி இப்படி ஒரு ஞான உபதேசம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சில சிறுவர்கள் வந்து அவரை கல்லால் வந்து தாக்குறாங்க. ஆனால் அவர் அமர்ந்து தியானம் பண்ண அந்த வேப்ப மர இலைகள்லாம் வந்து இனிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாய்பாபாவோட புகழ் வந்து அப்புறம் எல்லா பக்கமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சாய்பாபா வந்து மக்களிடம் வாங்குகிற அந்த பொருட்களை கொண்டு உணவு தயார் பண்ணி அதே மக்களுக்கு அவர் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அவரை நாடி வர்ற பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தினரும் அவங்களோட மதத்தை வந்து நீங்கள் பின்பற்றினால் போதும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் இவர் வந்து ஒரு மத சார்பற்ற குருவாக வந்து எல்லா மதத்தினருமே வணங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சாய்பாபா வாழ்க்கையில் நடத்தின சில அதிசயங்களையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவரை நாடி வந்த ராதாபாய் அப்படின்ற ஒரு அம்மையார் வந்திருக்கிறாங்க. சாய்பாபா பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் அவர்கிட்ட வந்து நிறைய அறிவுரைகள் கேட்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் பாபா வந்து அவங்களுக்கு எந்த ஒரு அறிவுரையும் சொல்லாமல் இருந்திருக்காங்க. ராதாபாய் வந்து ரொம்ப மன உடைந்து அவங்க உண்ணாவிரதம் எடுத்து அவங்க 3 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அப்புறம்தான் வந்து சாய் வந்து அவங்க விருப்பத்துக்கு தகுந்தால் போல் அவங்களுக்கு வந்து நிறைய அறிவுரைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோன்னே ராதாபாய் கண்கள்லேருந்து ரொம்ப கண்ணீர் வடி ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த ஒட்டி தான் சாய்பாபாவோட கருணை உள்ள வந்து எல்லா மக்களுக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவரை நாடி வர்றவங்களுக்கு வந்து அவர் வந்து ஊதி அப்படிங்கிற ஒரு
விபூதியை வந்து வழங்கியிருக்காரு. அது வந்து 1910 வந்து ஒரு நெருப்பை உண்டாக்கி அந்த நெருப்பில் வந்து துணிகளை போட்டு எரிச்சிட்டே இருந்திருக்காரு. அந்த துணியில் கிடைக்கிற அந்த சாம்பலை அந்த ஊதியை தான் வந்து மக்களுக்கு கொடுத்து அவர் வந்து நிறையா மக்களுக்கு வந்து ஆசி வழங்கியிருக்காரு. பிரசாதமாகவும் அதை வழங்கியிருக்கிறாரு. ஒரு முறை ஒரு நண்பர் வந்து சாய்பாபாவை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கிறாரு. அப்போதைக்கு வந்து ஒரு பள்ளி வந்து சத்தமிட்டிருக்கு. அப்போ அந்த நண்பர் வந்து சாய்பாபாவை பார்த்து இந்த பள்ளி வந்து நல்ல செய்தியை சொல்லுதுங்களா இல்லை வேறு தீய செய்தியை சொல்லுதான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு சாய்பாபா சொல்லியிருக்காரு, அதோட சகோதரி வந்து அவரங்காபாத்துலேருந்து வர்றதை வந்து சந்தோஷமாக தெரிவிக்குதுன்னு சொல்லி அவர் அந்த நண்பரிடம் சொல்லியிருக்கிறாரு. சிறிது நேரம் கழிச்சோடனே அந்த பக்கம் ஒரு நபர் வந்து குதிரையில் வந்திருக்கிறாரு. சாயிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அப்போ குதிரைக்கு வந்து பசிக்கவும் கொள்ளு போடணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பையில் இருந்த கொள்ளை எடுத்து குதிரைக்கு போட போகிறாரு. அப்போ அந்த பைக்குள்ளேருந்து ஒரு பள்ளி தவ்வி விழுந்து என்னுடைய சகோதரோட போயிட்டு சந்தோஷமாக சேர்ந்துருக்குது. அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு, நான் அவரங்காபாத்துலேருந்து வர்றேன்னு சொல்லிட்டு. அதை அறிந்து அந்த பக்கத்தில் இருந்த பக்தர் வந்து ரொம்ப வியந்து போனார். அவரங்காபாத்துலேருந்து வர்றவரை முன்கூட்டியே சாய் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப வியந்து போனார். அதுக்கப்புறம் வந்து ஒரு நிகழ்வு என்னான்னு பார்த்தீங்கன்னா, பக்தர் வந்து மும்பையிலேருந்து சாய்பாபாவோட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காரு. அப்போ வர்றப்போ வந்து நிறையா பணங்கள் செலவு பண்ணி அவருக்கு பூச்செடிகள் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதை விரும்பாத சாய்பாபா வந்து வேண்டாம் என்று மறுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த பக்தர் வந்து 3 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த செடிகள் எல்லாமே வாட தொடங்கிருச்சு. ஆனால் அவர் உண்ணாவிரதத்தை வந்து உண்ணாவிரதம் இருக்கிறத பார்த்துட்டு சாய்பாபா அதுக்கு வந்து சரின்னு சொல்லி சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறம் மும்பையிலேருந்து கொண்டு வந்த அந்த செடிகளை சாய்பாபா இருக்கிற அந்த பாழடைந்த அந்த மசூதிக்கு பின்னாடி பூராமே நட்டு வச்சு ஒரு நந்தவனமாக ஆக்கியிருக்காரு. காய்ந்த செடிகள் வந்து எப்படி தலைக்கும்னு சொல்லி அந்த பக்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு சாய்பாபா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நட்டு தண்ணி ஊற்றுங்க, அதுக்கப்புறம் அது வந்து தளைஞ்சிருன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே ஒரு நந்தவனமாக வந்து அந்த பக்தர் உண்டு பண்ணியிருக்கிறாரு. சாய்பாபாவை பார்த்து ஆசீர்வாதம் வந்திருக்காரு. அப்போ சாய்பாபா வந்து ஒரு பக்கத்தில் இருந்த ஒருத்தரை அழைத்து எதிர்த்தாப்ட்டு இருக்கிற மார்வாடு கடையில் போய் ஒரு 250 ரூபா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் போய் கேட்டோன்னே அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் அந்த நபர் வந்து சாய்பாபாட்ட வந்து பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் அந்த நபரை வந்து வேற ஒரு கடையை கை காட்டி அந்த இடத்துல போய் ஒரு 250 ரூபா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் அங்கேயும் போய் கேட்குறப்ப அந்த நபர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து அந்த நபர் வந்து சாய்பாபாட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆசீர்வாதம் வாங்க வந்தவர் அவர் முன்னாடி நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து எதுக்காண்டி சாய்பாபா 250 ரூபான்னு சொல்லிட்டு குறிப்பிட்டார்னா, அந்த வந்த நபர் பையில் வந்து 250 ரூபா வச்சுருந்துருக்கிறாரு. ஆனால் கொடுக்க மனம் இல்லாமல் பேசாமல் இருக்காரு. அதுக்கு தான் சாய்பாபா சொல்லியிருக்கிறாரு, எவ்வளோ பணம் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனம் இருந்தால் தான் அது நல்லா இருக்கும், கருணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அந்த வந்தவருக்கு வந்து ரொம்ப சங்கடமாயிடுச்சு. சாய்பாபாட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவர் வந்து கிளம்பிட்டார். சாய்பாபா வந்து சீரடியில் இருக்கிறப்ப ஒரு 60 ஆண்டு காலம் வந்து அந்த சீரடியிலே வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து சிறிய நெருப்பு வந்து 1910 வந்து ஒரு சிறிய நெருப்பு வந்து உருவாக்கியிருக்காரு. அதில் சிறிய சிறிய விறகுகளையும் துணிகளையும் போட்டு எரிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு சமயம் 2 கைகளையும் வந்து அந்த நெருப்புக்குள்ள வந்து நீட்டிட்டாராம். சாய்பாபாவோட 2 கைகளுமே நல்லா சுட்டு 2 கைகளுமே புண்ணாயிருச்சு. அப்போ பக்கத்தில் பார்த்த ஒரு பக்தர் வந்து ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருக்கிறாரு. சாயோட கை வந்து இப்படி புண்ணாயிடுச்சேன்னு சொல்லி சிறிது நேரத்திலே வந்து ஒருத்தர் குழந்தையை தூக்கிட்டு ஒடியாந்துருக்கிறாரு. என்னான்னு கேட்டால், என்னுடைய குழந்தை வந்து நெருப்பில் விழுந்துருச்சு, அதுக்கு நீங்கள் தான் திருநீர் போட்டு குணமாக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து அவர் குழந்தை விழுந்தோடனே சாய்பாபா வந்து கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்ட குரலுக்கு உடனே சாய்பாபா போய் தன்னுடைய கைகளால் அந்த குழந்தையை தூக்குனதுனால அந்த கை புண்ணாயிருக்கு. அந்த நிகழ்வை வந்து இவர் இருக்கிற இடத்துல வந்து 2 கைகளையும் உள்ளே நீட்டி குழந்தையை தூக்கியிருக்கிறாரு. அந்த அற்புதத்தை வந்து அந்த குழந்தையோட தந்தையார் சொன்னோன்னே கூட இருந்த நபருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிருக்கு. முதல்ல வந்து சீரடிக்கு வந்து சாய்பாபா வந்தோடனே ஒரு கோவிலில் தங்கிறதுக்கு போயிருக்காரு. அப்போ வந்து அந்த கோவிலில் இருக்கிறவங்க வந்து யாரும் அவரை தங்க அனுமதிக்கல. அதனால பாழடைஞ்ச ஒரு மசூதியில் போய் தான் தங்கியிருக்காரு. அந்த இடத்த அதிகமாக வந்து மழை பெய்யறப்ப ஒரு சாவடி இருக்குமா, அந்த சாவடிக்கு வந்துட்டு போவாராம். அதுக்கப்புறம் வந்து அந்த மசூதிக்கு போயிடுவாராம். இந்த நிகழ்வில் வந்து பெரிய ஒரு திருவிழாவை வந்து சீரடியில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நிகழ்வு வந்து அந்த மசூதியில் சீரடி சாய்பாபா இருக்கிறப்ப அவருக்கு வந்து தினமும் விளக்கரிக்கிறதுக்கு எண்ணெய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க 2 வணிகர்கள். ஒரு முறை வந்து அந்த 2 வணிகர்களும் சீரடி சாய்பாபாவுக்கு வந்து எண்ணெய் கொடுக்கறத வந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் சாய்பாபா வந்து அன்று இரவு பூராமே விளக்கு எரித்தாகணும். அதுக்காண்டி அவர் என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்தில் இருந்த ஒரு தண்ணியை எடுத்து அந்த விளக்கில் ஊற்றி இரவு முழுவதுமே எரிச்சிருக்காங்க. அதை மறைஞ்சிருந்து பார்த்த 2 வணிகர்களும் ரொம்ப வந்து சங்கடப்பட்டுட்டு அவருடைய தப்பை உணர்ந்து சாய்பாபாட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்புறம் வந்து அவங்க செய்த தவறை உணர்ந்துட்டு தினமும் எண்ணெய் கொடுக்கறத வந்து தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க.
அவர் பாலடைந்து அந்த மசூதியில் இருந்த இடத்துல ஒரு நண்பர் வந்து ஒரு பக்தர் வந்து பார்க்க வந்திருக்காரு. அப்போ வந்து துவாரகை போகிறதுக்கு எனக்கு வந்து அனுமதி தரும்படியும் அதுக்கப்புறம் துவாரகை போகிறதுக்கு வழியும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாய்பாபாட கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்பாபா சொல்லியிருக்காரு, துவாரகா போக வேண்டிய அவசியம் இல்லை, துவாரகா இங்கே இருக்கிறது, நீ வீட்டில் இருக்கும் இடமே துவாரகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் வாழ்ந்த அந்த மசூதியை வந்து ஸ்ரீ துவாரா மாயி அப்படின்னு சொல்கிறாங்க. சீரடியில் வந்து துவாரா மாயில வந்து துணியை வந்து எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாடலை இங்கேயும் ஒரு அறையில் வந்து துணிகள் எரிக்கப்பட்டு அதில் கிடைக்கும் ஊதியை வந்து மக்களுக்கு பிரசாதமாகவும் திருநீராகவும் வச்சுருக்குறாங்க. போகிற பக்தர்கள் வந்து தென் சீரடியில் நம்ம போனால் எடுத்துக்கலாம். இந்த விவரம் எல்லாமே அங்கேயும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். அது இல்லாமல் ஒரு நாள் ஒன்றுக்கு 4 முறை வந்து ஆரத்தியும் அபிஷேகமும் செஞ்சிட்ருக்காங்க. போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் கிடையாது, கார் பார்க்கிங் மட்டும் டிக்கெட் வாங்கிக்கிறாங்க. இல்லை போன உடனே பெண்களுக்கு தரிசனத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போனோடனே சாய்பாபாவோட திருவுருவ போட்டா வந்து ரொம்ப அமைதியாக வணங்கிட்டு அப்படியே வெளியில் வந்துடலாம். அடுத்ததாக வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு தான் போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ துவாரகா மாயி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அங்கேயும் வணங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாய்பாபாவோட ஒரு திருவுருவ படம் இருக்குது. அவர் காலுக்கடியில் இந்த மாதிரி விளக்குகள் எல்லாமே இருக்குது. அதை நம்ம வந்து ரொம்ப அமைதியாக வணங்கிட்டு அதுக்கடுத்து நம்ம சாய்பாபா வீட்டில் இருக்கிற பெரிய ஒரு ஆலயம், பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்துக்குள்ளே போகிறோம். அது கொஞ்சம் படிக்கட்டுகள் இருக்குது. அதில் எல்லாருமே ரொம்ப அமைதியாக தான் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிற இடத்துல வந்து பெரிய பெரிய குருமார்களோட ஃபோட்டோ இருந்தது. எல்லா பக்தர்களுமே இங்கே உள்ளே வந்து வணங்கிட்டு தியானம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நம்ம சாய்பாபாவை நல்லா தியானம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு நம்மளும் அப்படியே வெளியில் வந்தாச்சு. வெளியில் வர்ற இடத்துல வந்து ஒரு கண்ணன், குட்டி கண்ணனோட உருவச்சிலை இருந்தது, விநாயகர் சிலை இருந்தது. அவங்களையும் வணங்கிட்டு நம்ம அப்படியே வந்து சிவன் கோயில் உள்ளே இருந்தது. சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம வெளியில் வந்தோம்னா ஆஞ்சநேயர் இருந்தாங்க. ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமான கோவிலாக இருந்தது. திருச்சி மாவட்டத்துலேருந்து ஒரு 24 கிலோமீட்டரில் அக்கரைப்பட்டின்ற இடத்துல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. திருச்சியிலேருந்து சென்னை போனாலும் சென்னையிலேருந்து திருச்சி வந்தாலும் அந்த இடத்துல தான் இந்த பிரம்மாண்டமான கோவில் அமைஞ்சிருக்குது. சாய்பாபா பற்றி பேசணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நிகழ்வுகள் இருக்குது. நம்ம மதத்தினரும் எல்லா மக்களுமே சீரடி சாய்பாபா வந்து வணங்கிட்டு இருக்காங்க. சீரடி சாய்பாபாவோட கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரிடத்துலையும் அன்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். எல்லா உயிரினங்களும் பசித்து இருக்கிறப்ப நம்ம உணவளிக்கணும் அப்படின்றதான் அவரோட கொள்கையாக இருக்குது. சீரடி சாய்பாபா வந்து தான் இறப்பை வந்து முன்கூட்டியே உணர்ந்திருக்காரு. அப்போ வந்து தான் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நமக்கு எந்தவித ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிறிது காலம் ஆனோடனே அவருக்கு வந்து ஒரு காய்ச்சல் வந்திருக்குது. அந்த காய்ச்சலுக்கு அப்புறம் வந்து அவர் என்னோட 2 கலந்துடுறாரு. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 1918 வருஷத்தில் விஜயதசமி அன்று இறைவனோடு 2 கலக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பை பாய்.